இந்தியர்களால் படுகொலை செய்யப்பட்ட தம்பி கவின் படுகொலையை கண்டித்தும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அக்கா மேனகா கோபகன் அவர்களுக்கும் கண்டன உரை ஆற்ற வந்திருக்கின்ற கட்சியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் என்னோடு இப்போது முறையிலிருந்து உத்வேகம் தந்து கொண்டிருக்கின்ற தெற்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகு அண்ணன் ஜீவா ஓலர்ஸ் அவர்களுக்கும் மேலிட பொறுப்பாளர்கள் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தோழர் வி ஆர் ஜெயந்தி அவர்களுக்கும் கட்சியினுடைய அரசியல் ஆலோசனை குழு மாநில செயலாளர் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பொதுவாழ்வு அனுபவம் தலித் அரசியல் களத்தில் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா நீலவனத்தா அவர்களுக்கும் திருவெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மாநகர மாவட்டத்தின் சார்பில் எங்கார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி கற்றுவிட்டால் சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து வெளிவந்து விடலாம். பொருளாதாரத்தை ஈட்டிவிட்டால் இந்த சாதி இழையிலிருந்து ஒரு சமநிலை கிடைத்துவிடும் என்று பொது சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு மெத்த படித்த இளைஞர் ஐடி இன்ஜினியர் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுகிற ஒரு ஐடி இன்ஜினியர் சாதியின் பெயரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தம்பி கவின் ஒரு மென் பொறியாளர் ஐடி இன்ஜினியர் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறார். அவர் குடும்பம் 30 ஆண்டு காலமாக ஊராட்சி மன்ற தலைவராக கவின் குடும்பம் இருக்கிறது. இப்படி சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்தும் கூட இந்த சாதியின் பெயரால் கவின் கொல்லப்பட்டிருக்கிறார். கவின் கொலைக்கு உடந்தையாக அவரது குடும்பம் இருந்திருப்பதுதான் இங்கே நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அந்த இருவரும் போலீசார்கள். அம்மா ஒரு உதவி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரி, சரவணகுமார் அவருடைய தந்தை காவல் உதவி ஆய்வாளர். இப்படி காவல் உதவி ஆய்வாளர்களாக இருப்பவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். தம்பி கவின் படுகொலை ஆவதற்கு சில 10 நாட்களுக்கு முன்பு அந்த பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளராக இருக்கிற காசி பாண்டியன் என்பவர் அவர் கவினை வரவழைத்து மிரட்டுறார். சுபாஷினியோடு இனி பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டால், உறவு வைத்துக் கொண்டால் உன் கை காவலை உடைத்து விடுவேன் என்று அந்த காவல் ஆய்வாளர் சொல்றார். காவல் ஆய்வாளருக்கு எப்படி இந்த தகவல் சென்றிருக்கும்? இந்த துணை உதவி ஆய்வாளராக இருக்கிற கவினுடைய பெற்றோர்கள் மூலமாக தான் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் அழைத்து மிரட்டியிருக்கிறார். காசி பாண்டியன் காவல் ஆய்வாளர் தம்பி கவின் தம்பி அந்த கொலையாளி சுஜித் சமூகத்தை சார்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. தம்பி கவின் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியில் ஏராளமான அவர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கவினுடைய தந்தை சொன்னார், திருமாவளவன் ஒருவர் என் குடும்பத்திற்கு நீதி பெற்று தருவார், என் மகன் சாருக்கு நீதி பெற்று தருவார் என்று அந்த கவினுடைய தந்தை சொன்னார். இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை என்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய கால்களை பதித்து வருகிறார். நம்மை அந்த பகுதிக்கு அந்த களத்திற்கு அழைத்து செல்கிறார். இன்றைக்கு நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் விடுதலை சிறுத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போகிறீர்கள் எல்லாம் தலைவர் எழுச்சி தமிழை விமர்சித்து வருகிறார். தலைவர் சொல்லிட்டார், எம்ஜிஆர் பத்தி ஜெயலலிதா பத்தி எல்லாம் விடுதலை சிறுத்தை பேசாதீங்கன்னு சொல்லிட்டார். அதனால் நாம பேசுவதற்கு தயக்கமா இருக்கு. விழுப்புரத்தில் 12 பேர் சாதிய படுகொலையால் செத்து போனாங்க 1978. எம்ஜிஆர் முதலமைச்சர் பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு சட்டமே ஆய்ப்பாச்சு. அவரு எத்தனை எம்ஜிஆர் அதை ஆதரித்தார். பொருளாதார இடஒதுக்கீடு சாதியில இடஒதுக்கீடு வேணா பொருளாதார ஜெயலலிதா அம்மா சுகாதாரனை அழைப்பாங்க. தூக்கு இடைவெளி என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றினார். இதெல்லாம் பேசக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் எம்ஜிஆரை பேசக்கூடாது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இவர்களெல்லாம்? அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் விமர்சனத்துக்குரியவர்கள் தான். இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பல வன்முறை நடக்கும். முதலமைச்சர் சொல்றார், சட்டசபையில சொல்றார், கடந்த கூட்டத்தொடரில் ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். சபாநாயகர் அப்பாவும் சொல்றார், திருநெல்வேலியில் சாதிய வன்கொடுமையே நிகழவில்லை என்று சொல்கிறார். தினந்தோறும் திருநெல்வேலியில் சாதி வன்கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சட்ட ஆணையம் தேசிய பாதுகாப்பு சட்ட ஆணையம் சொல்கிறது, ஆணவ கொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லுது. நம்ம சட்டம் படித்திருக்கிறோம்.
உச்சநீதிமன்ற வழக்கு சத்தியவாகினி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு வழக்கு. அந்த வழக்கு 2018 ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு மாநில அரசுகள் ஒரு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. எனக்கு முன்பு பேசின அண்ணன் பேசினார், கொடியம்மலை எழுதி வச்சு நீதிமன்றம் சொல்லிச்சு எல்லாத்தையும் குடின்னு போயிட்டாங்க. அதிலும் பாரபட்சம். விடுதலை சிறுத்தை கல்வெட்டு இல்லாத போய் குடிக்கிறானுங்க. போலீஸும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கிறதுல அந்த காஞ்சிபுரத்தில் அப்படிதான் பண்ணிட்டாங்க. எல்லா கட்சி தொழிற்சங்களும் இருக்குது. மின்சார வாரிய அலுவலக வாசல்ல விடுதலை சிறுத்தை கல்வெட்டு மட்டும் போய் இஷ்டம் போய் கேட்டாக்க அவங்க அப்படிலாம் பேசுறாங்க. அவ்வளவு நமக்கு ஒரு சண்டை. ஆனா இந்த அனைவருக்கும் ஒரு சாதிய மனநிலையோடு இங்கே இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக சொல்லும். இது போன்ற வன்முறையெல்லாம் இனி நடக்கக்கூடாது. ராஜஸ்தான் மாநில அரசு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை ஏற்று ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்றிருக்கு. அதே போன்று தமிழ்நாடு அரசு, சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு பெரியாரை பின்பற்றுவோம் என்று சொல்றாரு. பெரியார் பிறந்த மண்ணில் இது போன்ற சாதி வன்கொடுமைகளை தடுப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி மறைந்த தம்பி கவின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எனது வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.